ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 25க்கான நடப்பு நிகழ்வுகள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கொஷினுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் 2 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 1 lakhs வரைக்கும் கொடுத்துருந்தாங்கப்பா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா டிசம்பர் 18, 2021 தொடங்கப்பட்டது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூரில் தொடங்கியிருப்பாங்கப்பா. ஸோ எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க, 1 லட்சத்துலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2 லட்சம் வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நெக்ஸ்ட் ஒன், இங்கே ஒருத்தர் நம்பருங்க. வெம்பங்கோட்டை அகழ்வாய்வில் உருண்டை வடிவ பீங்கான் மணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விருதுநகர் மாவட்டம் தான் வெம்பங்கோட்டை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அகழ்வாராய்ச்சியில் முக்கியமானது. பார்த்திங்கன்னா இங்கே செம்பு காசுகள், நாணயங்கள், சுடுமண் உருவ பொம்மைகள், சதுரங்க ஆட்டப் பொருட்கள் கிட்டத்தட்ட நிறைய கிடச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இவங்க பேசியிருக்காங்க. அந்த சங்கு வளையல்கள் 2900க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சங்க காலத்தில் அரிய வெம்பங்கோட்டையும் ஒன்று உதவுது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, முயன்றால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக 2 கான்செப்ஷுவல் இருக்குது பாருங்கள். நம்ம படிச்சிருப்போம், சர்ப்ளஸ், டெஃபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தைகள் இருக்குங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ்னால் உபரி, வர்த்தக உபரி. சர்ப்ளஸ்னால் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். டெஃபிசிட்னால் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு அர்த்தம். 2 வார்த்தை எனக்கு தெரிஞ்சுங்க. சர்ப்ளஸ்னால் என்ன அர்த்தம், அதிகமாக இருக்குது என்கிட்ட. டெஃபிசிட்னால் பற்றாக்குறையாக இருக்குன்றாங்க. அப்போ இறக்குமதியை விட, இந்த வார்த்தை புரிஞ்சுக்க, இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமானால் என்கிட்ட என்ன இருக்குன்னா சர்ப்ளஸ் இருக்குது. ஏன்னா நான் ஏற்றுமதி பண்ணுறேன்னா என்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், ஏற்றுமதி பண்ணுவேன். டெஃபிசிட்னா ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமானால் அது நான் டெஃபிசிட்னு சொல்கிறேன்ப்பா, பற்றாக்குறைன்னு சொல்கிறேன். இதுதான் இங்கே வர்த்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்தால் நீங்கள் எக்கனாமிக்ஸில் சில கான்செப்ஷுவல் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு இடத்துல இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாச்சுன்னா அது சர்ப்ளஸ், உபரி. அதுவே ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமானால் அது பேர் டெஃபிசிட், பற்றாக்குறை அப்படின்றத தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ் இது பயன்படும். ஏன்னா உங்களுக்கு வர்த்தகம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது, அதை பார்க்கலாம். அடுத்தது, இன்றைக்கான குறள் பாருங்கள். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒருத்தன் பொருள் வரக்கூடிய அனைத்து வழிகளையும் அறிந்து அவற்றால் கிடைக்கக்கூடிய வளங்களை உண்டாக்கி வர்ற இடையூறுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், நீக்கி என்ன பண்ணுறான், ஒரு செயலை செய்கிறானா அவன் கண்டிப்பாக வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ எந்த ஒரு செயலையும் செய்கிறப்போ தெரிந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறதையும் கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன், வேண்டாங்க கிரிட்டிக் நியூஸ் நோட்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் இருக்குது. சூரியனை மிக நெருக்கத்தில் கிடக்கும் நாசா விண்கலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாசா விண்கலம் அப்படின்னு வந்தாங்கன்னா யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, பார்க்கர் விண்கலம் 2018 என்ன பண்ணாங்க, சூரியனை ஆய்வு செய்வதுக்கு அனுப்பப்பட்டது. ஸோ அப்போ ரிலேட்டட் பாருங்கள், பார்க்கர்ன்றது நாசா அமைச்சிச்சுன்னா இஸ்ரோன்றது என்ன அமைச்சிருக்காங்க, ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு ராக்கெட்டை என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்கப்பா. ஸோ இப்போ பார்த்துங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்க்கர் 2018 ஏவப்பட்டது. யாரால் ஏவப்படுதுன்னா நாசா அப்படின்றத எழுதிக்கிங்க போதும். ஸோ ஓகேங்க, இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுங்க. நம்ம டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணதுங்க, வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க் சேனலுடைய லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.